ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணினார். அவருக்கு மட்டும்தான் வேலை இருந்தது. அந்த அம்மாவுக்கு வேலை இல்லை. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது பிறகு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப நேர்மையான ஆட்கள். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஒரு ஸ்டேஜில் அவருடைய வேலையில் அவருக்கு நல்ல உயர்வுகள் கிடைச்சிது. ஆகையினால அவர் டக்குன்னு பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. நல்ல வருமானம் வந்தது. ஒரு வீடு வாங்கினாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் டக்குன்னு உயர்ந்துடுச்சு. அது வரைக்கும் அவங்கள ஏழையா, சாதாரண மனுஷங்களா, தங்களுக்கு கீழானவங்களா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்த நிறைய பேருக்கு இதை ஏத்துக்கவே முடியல. பார்த்தியா, எப்படி இருந்தவன் இன்னைக்கு எப்படி போறான் பார், கார் வச்சிருக்கான் அப்படின்னு பேசினாங்க. எந்த நேரமும் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவன் என்ன பழசையெல்லாம் மறந்துட்டா போல, எவ்வளோ நகை போட்டுக்கிட்டு போறா, எவ்வளோ பெரிய பட்டு சேலை கட்டியிருக்கா, இதுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது, பழசை மறந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு அந்த அம்மாவை பேசினாங்க. அவரையும் அந்த அம்மாவையும் மாற்றி மாற்றி சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்படியே பேசினாங்க. அப்போ அவர் ஒரு தடவை நான் கேட்டேன், என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்க. ஒரு கல்யாணத்தில் நான் அவரை பார்க்குறேன். அவரை இந்த மாதிரி ஒருத்தர், என்னடா எங்களையெல்லாம் மறந்துட்டியா, ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்ட அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். உடனே நான் என்ன இப்படி பேசுகிறாங்க, அவங்களாம் அவங்க ஸ்டாஃப் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அக்கா, ஆனால் அவங்கெல்லாம் நான் வளர்ந்ததே அவங்களால ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொன்னார். எப்போவுமே மனுஷங்களோட இலக்கு என்னவாக இருக்கும், லட்சியம் என்னவாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் வளரணுங்கிறது தான் இல்லையா? நம்ம எல்லாரும், நீங்கள் நான் யாராக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கூட வாழ்க்கையில் முன்னேறணும் வளரணும்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எப்பவும் என்ன செய்கிறாங்கன்னா, நாம் வளர துவங்கினதுமே அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமோ இந்த வளர்ச்சி எதுவுமே நமக்கு சாதாரணமாக கிடைச்சா மாதிரியும், நமக்கு இலவசமாக கிடைச்சா மாதிரியும், இதுக்கு நம்ம தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னும் அவங்க பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பேசுகிறாங்கன்னா, அவள் தன்னுடைய இதையே லைஃபையே மறந்துட்டா, அவள் எப்படி கிடந்தா தெரியுமா, எனக்கு தெரியும், இன்னைக்கு அவள் இந்த ஆட்டம் ஆடுறா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது அவங்களுடைய மனசில் அந்த அளவுக்கு எரிச்சல் இருக்குது. ஒருத்தருடைய வளர்ச்சியை தாங்க முடியாத அளவிற்கு எரிச்சல். இது பலர்கிட்டேயும் இருக்கிற ஒரு வியாதி. ஒருவேளை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் உங்களை பார்த்து அப்படி பேசுகிறத பார்த்துருக்கலாம். மனசு வருத்தப்பட்டிருப்பீங்க. யோசிங்க, ஒரு நாளும் இதுக்காக மனசு வருத்தப்படாதீங்க. ஏன்னா பேசுகிறவங்களுடைய பொழைப்பே பேசுகிறது தான். நீங்கள் எந்த கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமங்களுக்கு நடுவில் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யாருக்குமே அக்கௌண்டபிள் கிடையாது. இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பேசுகிற யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கலை. அவங்க வழியில் முன்னேறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அவன் போகிறது தப்பு, அவன் சரியில்லை, எப்படி வந்துட்டான் பத்தியா இப்படின்னு பேசுவாங்க. இது வெறும் வயிற்றுச்சல் மட்டும்தான். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்படி பேசுகிற ஜனங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் எட்டி நின்றுக்கோங்க. ஏன்னா அவங்களோட வார்த்தைகள் உங்களை உங்கள் ஸ்பீடை குறைக்கும், உங்கள் மனசை காயப்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் எட்டி நின்றுட்டோம்னா அவங்க பேச்சு நம்ம காதுக்கு வராமல் இருக்கும். மற்றபடி வளர்கிறது தான் எல்லாருடைய இலக்கும். யாருமே ஒரு இடத்துல ஒரு நிலையில் இருந்தவங்க அப்படியே இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அது தப்பும் கூட இல்லையா? வாழ்க்கையில் வளராமல் வேற என்ன இருக்குது? வளர்ச்சி தானே வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நம்ம வளர்றதை பார்த்து யார் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வளர்ச்சி ஒரு தலைக்கணமாக நம்மக்கிட்ட வந்துடாமல் நாம் பார்த்துக்கணுமே ஒழிய, மற்றபடி வளர்ச்சி நியாயமானது, இயல்பானது, எல்லார்கிட்டையும் இருக்கிறது தான். ஆகையினால உங்கள் வளர்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. யார் அதை பற்றி என்ன பேசினாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க.